பருமன் அதாவது ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடியது நிறைய விதமா நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, எப்ப நம்மளோட ஃபேட்டோட தன்மை அப்நார்மலா இருக்கும் இல்ல அதிகமா இருக்கும், அது வந்து நம்மளோட ஜெனரல் ஹெல்த் ரிஸ்க அதிகப்படுத்துது. சோ அந்த மாதிரி இருக்கும் தருவாயில அதை வந்து நம்ம ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ பேசிக்கலி இந்த உடல் பருமன் அப்படிங்கிறது இட்ஸ் அ கிரானிக் டிசீஸ். இப்போ நம்ம சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் சொல்றது மாதிரி இதுவும் ஒரு கிரானிக் டிசீஸ். ரெண்டாவது, இட்ஸ் அ மல்டி ஃபேக்டோரியல் டிசீஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் காரணத்தினால ஒபிசிட்டி வர போறது இல்ல, அதிகமா சாப்பிட்டதுனால மட்டும் ஒபிசிட்டி வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் அ மல்டி ஃபேக்டோரியல் ப்ராப்ளம். மூணாவது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து நம்ம ஒரு கம்பேரிசன், அதாவது நம்ம எவ்வளவு கேலரிஸ் நம்ம ஒரு நாளைக்கு பேர்ன் பண்றோமோ, நம்ம ஸ்பெண்ட் பண்றோமோ, அதையும் மிஞ்சி நம்ம அதிகமா கன்சியூம் பண்ணும் போதுதான் வருது. சோ ஓவராலா ஒபிசிட்டி நம்ம சொல்லும் போது நம்ம ஃபேட்டோட அளவை மட்டும் சொல்லாம அந்த ஃபேட்டோட தன்மையை குறித்து நம்ம சொல்றதுதான் நம்ம ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றோம். ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்மளோட பாடி ஃபேட்டோட அளவு மட்டும் பத்தி இல்ல, அதோட தன்மையும் சேர்த்துதான் அப்படின்னு நான் சொன்னேன். பட் ஸ்டில் நம்ம சில நம்பர்ஸ் இருந்தாதான் நம்மளால வந்து ஒரு பர்சன் ஒபீஸா இருக்காங்களா, இல்ல நார்மலா இருக்காங்களா, இல்ல அண்டர் வெயிட்டா இருக்காங்களா அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். சோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில மெஷர்ஸை இப்ப நான் உங்களோட ஷேர் பண்றேன். சோ ரொம்ப காமனா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட் அண்ட் வெயிட். சோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே நம்மளோட ஹைட் அண்ட் வெயிட் நம்ம தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுக்கலன்னா ப்ளீஸ் இப்பவே உடனே உங்களோட ஹைட் அண்ட் வெயிட் செக் பண்ணிக்கோங்க. சோ ஹைட்டை வந்து நம்ம வந்து மீட்டர்ஸ்லயும், வெயிட்ட கிலோகிராம்ஸ்லயும் நம்ம மெஷர் பண்ணிட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து வெயிட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர். ஸோ நம்ம அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்ங்கிறது ஒரு நம்பர், ஒரு ரேஷியோ வரும். அதை பொறுத்துதான் நம்ம ஒரு பர்சன் வந்து நார்மலா இல்ல அண்டர் வெயிட்டா இல்ல ஓவர் வெயிட்டா ஒபீஸா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் அந்த வேல்யூ நான் சொன்னேன் இல்லையா, வெயிட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர் நம்ம கால்குலேட் பண்ணும்போது அந்த பிஎம்ஐங்கிற வேல்யூ வந்து 18க்கு கீழே இருந்ததுன்னா அது அண்டர் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். 18 to 23 நம்ம நார்மல்னு சொல்லுவோம். 23 to 24.9 ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். மோர் தேன் 25 ஒபீஸ் அப்படின்னு நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம். அண்ட் இந்த ஒபீஸ் நம்ம கிளாசிஃபை பண்ணது கூட கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ன்னு நம்ம வந்து இந்த பிஎம்ஐ பொறுத்து நம்ம கிளாசிஃபை பண்றோம். சோ இது ஒரு விதமான நம்மளோட ஒபிசிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம ஈஸியா நம்ம வீட்லயே செக் பண்ணக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட். ரெண்டாவது நம்ம பண்ணக்கூடியது வந்து வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், நம்ம இடுப்போட அளவு. நம்ம இடுப்போட அளவு மெனி டைம்ஸ் நீங்க பேண்ட் வாங்கும் போதோ இல்ல ஸ்கர்ட்ஸ் வாங்கும் போதோ நம்ம மெஷர் பண்ணிருப்போம். சோ அதுதான் இதோட முக்கியமான இது, நம்ம ஒபிசா இருக்கமா இல்லையா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. சோ ஒரு நம்மளோட இன்ச் டேப் எடுத்து நம்மளோட தொப்புள் பகுதியில நம்ம மெஷர் பண்ணும்போது ஆண்களோட வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் 90 சென்டிமீட்டருக்கு மேல இருந்தாலும் இல்ல பெண்களுக்கான வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் 80 சென்டிமீட்டருக்கு மேல இருந்தாலும் அவங்க ஒபீஸ்ன்னு நம்ம கிளாசிஃபை பண்றோம். மூணாவது வந்து வேஸ்ட் ஹிப் ரேஷியோன்னு சொல்லுவோம். அதாவது நான் சொன்ன மாதிரி இப்ப இந்த வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம மெஷர் பண்ணிப்போம், கீழே நம்ம வந்து ஹிப் லெவல்ல மெஷர் பண்ணி அதோட ரேஷியோ, அதை பொறுத்தும் நம்ம வந்து ஒருத்தவங்க ஒபீஸா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம தெளிவா சொல்ல முடியும். இது எல்லாத்துக்கும் மேல நான் சொன்னேன், வெறும் அளவு மட்டும் வச்சு நம்ம ஒபிசிட்டி சொல்ல முடியாது, அந்த பாடி ஃபேட்டோட தன்மையை பொறுத்தும் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது. சோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதை பெட்டரா நம்ம டிஸ்கிரைப் பண்றதுக்கு தான் நம்ம பாடி ஃபேட் பெர்சன்டேஜ் அப்படின்றத ஒண்ணு கால்குலேட் பண்றோம். அதாவது அவங்களோட என்டையர் பாடியில ஃபேட் காம்பனன்ட் எவ்வளவு பெர்சென்ட் அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுல பாத்தீங்கன்னா மென்னுக்கு வந்து 20% வரைக்கும் நார்மல், விமெனுக்கு 33% வரைக்கும் நார்மல். சோ இந்த ரெண்டு அளவுக்கும் மேல அவங்களோட பாடி ஃபேட் பெர்சன்டேஜ் இருந்ததுன்னா அது அவங்களுக்கு அப்நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்தியன் பாப்புலேஷன்ல ரொம்ப காமனா தெரிஞ்சுக்க வேண்டியது, பார்க்க வந்து ரொம்ப ஒபீஸோ ஓவர் வெயிட்டோ இல்லாம இருப்பாங்க. அவங்களோட பிஎம்ஐ நான் சொன்னேன் இல்லையா, அதுபடி நம்ம செக் பண்ணும்போது நார்மல் கேட்டகரியில கூட வரலாம். ஆனா அவங்களோட பாடி ஃபேட் பெர்சன்டேஜும் வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸும் அதிகமா இருக்கலாம். அதனால மெனி டைம்ஸ் என்ன ஆகும்னா அவங்க நார்மல் வெயிட் தான் அப்படின்னு நினைச்சு அவங்களே நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆக்சுவலி பார்த்தா அவங்க வந்து ஒபீஸ் கேட்டகரியா இருப்பாங்க. சோ இதை நம்ம துல்லியமா எக்ஸாக்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு சில இமேஜிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டூவல் எக்ஸ்ரே அப்சார்ப்ஷியோமெட்ரின்னு சொல்லுவாங்க. டெக்ஸா ஸ்கேன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. போன் ஸ்ட்ரென்த், போன் டென்சிட்டியை பார்க்கக்கூடிய மிஷின். அதுலயே நம்ம பாடி ஃபேட் பெர்சன்டேஜ் பார்த்துக்கலாம். ரெண்டாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறது மூலமாவும் நம்ம பாடி ஃபேட் பெர்சன்டேஜை தெரிஞ்சுக்கலாம்.
சோ சிம்பிளா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹைட் வெயிட் தெரிஞ்சு இந்த பிஎம்ஐ கேட்டகரியில நம்ம எந்த கேட்டகரியில வரோங்கிறத நிச்சயம் பார்த்து ஒவ்வொருத்தரும் நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். சோ இப்ப இந்த உடல் பருமன் வந்து நமக்கு நாட் பிகாஸ் ஆஃப் காஸ்மெட்டிக் இஷ்யூஸ், அதாவது பாக்குறதுக்கு நல்லா இல்ல அப்படிங்கறத மட்டும் சிலர் ஃபீல் பண்ணா கூட, அது வந்து பிசிக்கலா, மென்டலா, ஒரு சோஷியலா, ஒரு ஃபேமிலிக்குள்ள கூட அதோட இம்பாக்ட் இருக்கு. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த இண்டிவிஜுவலோட பாடி மட்டும் இல்லாம அந்த என்டையர் ஃபேமிலி அதோட இம்பாக்ட் எடுக்குது, சொசைட்டி எடுக்குது, கண்ட்ரி எடுக்குது. இந்த மாதிரி அதோட இம்பாக்ட் வந்து பல லெவல்ல ஏற்படுது. அதனாலதான் இதுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப பிசிக்கலா ஒருத்தருக்கு என்ன நடக்கலாம் ஒபிசிட்டினால அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்டபாலிக் டிசீசஸ் சொல்லுவோம். அதாவது உங்களுக்கே தெரிஞ்சது மாதிரி சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக், இந்த மாதிரி உள்ள மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம். ரெண்டாவது படியா மெக்கானிக்கல் ப்ராப்ளம்ஸ் சொல்லுவோம். அதாவது ஜாயிண்டோட தேய்மானம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடியது, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவோம். அவங்களோட சுவாச குழாயிலோட அடைப்பு ஏற்படுறது. அதாவது சிலர் ரொம்ப கொரட்டை விட்டு தூங்குவாங்க, பகல்லாம் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி உள்ளதும் இந்த ஒபிசிட்டினால ஏற்படலாம். இதெல்லாம் போக இதெல்லாம் மேனேஜ் பண்ணிடுவோம் டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓவராலா ஒரு பர்சன் ஒபிசா இருக்கிறது மூலமா அவங்களோட மார்டாலிட்டி ரேட், அதாவது அவங்களோட சாகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாயிருது, டபுள் ட்ரிபிள் ஆயிருது கம்பேர்ட் டு அ பர்சன் ஹூ இஸ் நார்மல் வெயிட். சோ நம்மள ஓவரால் நம்ம லைஃப் ஸ்பேன இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம வெயிட் நார்மல்ல வச்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த பிசிக்கல் இஷ்யூஸ் போக மென்டல் இஷ்யூஸும் வெயிட்னால வரலாம். இருக்கிறவங்களுக்கு அதிகமா வந்து டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, மூட் டிஸார்டர்ஸ், ஒரு செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவோம். அதாவது தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு வெளியில போறது, ஒரு சோஷியலா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறது, ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல போறது, பேசுறது, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஒரு தயக்கம் வர ஆரம்பிக்கும். அதுதான் லோ செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸும் ஏற்படலாம். இது போக சோஷியலா பாத்தீங்கன்னா, அவங்களோட ஹெல்த் கேர் காஸ்ட், அதாவது பேசிக்கலி நார்மலா ஒருத்தர் வந்து அவங்களோட ஹெல்த்துக்கு எவ்வளவு செலவழிப்பாங்களோ அதை விட உடல் பருமனா இருக்கிறவங்க அதிக செலவழிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். இது போக ஒரு புவர் குவாலிட்டி ஆஃப் லைஃப், ஒரு ஜென்ரலா ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு கமெண்ட் பாஸ் பண்றது, ஒரு பேடா ஃபீல் பண்றது, ஒரு ட்ரெஸ் ஃபிட் ஆகாம போகிறது, ஒரு சீட்ல உட்கார முடியாம போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சோஷியல் லெவல்லையும் ஏற்படலாம். நிறைய பேர் கிண்டல் அடிக்கலாம், சிரிக்கலாம். இன்னமும் நிறைய பேருக்கு அது வந்து ஒரு டிசீஸ், அதை வந்து நம்ம அவங்களோட கண்ட்ரோல் இல்லாமலே நடக்குது அப்படிங்கறதையும் நம்ம நிறைய நேரம் புரிஞ்சுக்கிறது இல்ல. அதெல்லாமும் ஏற்படலாம். ஃபேமிலில பாத்தீங்கன்னா சில நேரம் படிக்க போக மாட்டாங்க, சிலருக்கு டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். அந்த குண்டா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கம்மியா சாப்பாடு கொடுப்பாங்க, ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு நிறைய சாப்பாடு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்படும். எம்ப்ளாய்மெண்ட், எஸ்பெஷலி நீங்க ஒரு சோசியல் மீடியாலயோ இல்ல ஒரு பப்ளிக் ஃபோரம்ல ஒர்க் பண்ற மாதிரி இருந்தா பீப்புள் டோன்ட் ப்ரிஃபர் ஒபீஸ் பீப்புள். சோ இந்த மாதிரி நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸும் அதனால ஏற்படலாம். சோ ஓவரால் இந்த ஒபிசிட்டிங்கிறது வந்து வெறும் மெடிக்கல் ப்ராப்ளம் மட்டும் இல்லாம நிறைய சோஷியல் அண்ட் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸும் காஸ் பண்ணுது. And that is the reason why we are very much stressing on to prevent the obesity and also to treat it and get better very quickly. ஒபிசிட்டி வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னது மாதிரி வெறும் சாப்பாடு பழக்கமோ இல்ல எக்ஸசைஸ் இல்லாததோ மட்டும் காரணம் கிடையாது. தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒருத்தர் தன்னோட உடல் பருமன் அதிகமாகிறதுக்கு முக்கியமான காரணம், இன்ஃபேக்ட் 80% கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா ஜெனடிக் ப்ரீடிஸ்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒபீஸ் ஆகிறதுக்கு ஜெனட்டிக்கலி ப்ரோனா இருக்கணும். இப்ப நிறைய பேர் நீங்க பாத்திருப்பீங்க, எக்கச்சக்கமா சாப்பிடுவாங்க, பட் பயங்கர ஒல்லியா இருப்பாங்க. அவங்க சாப்பிடுறதுக்கும் அவங்களோட அப்பியரன்ஸ்க்கும் சம்பந்தம் இருக்காது. சிலர் ரொம்ப கொஞ்சமா சாப்பிடுவாங்க, பட் ஸ்டில் அவங்க வந்து ரொம்ப ஒபீஸா இருப்பாங்க. சோ ஒரு ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன், ஒரு டெண்டன்சி இல்லாம யாராலையும் ஒபீஸ் ஆக முடியாது. நான் அது மட்டும் பத்தாது, அந்த ஜெனடிக் ப்ரீடிஸ்போசிஷனுக்கு போக எக்ஸ்ட்ராவா அவங்க செடென்டரியா இருக்கிறது, எக்ஸசைஸ் இல்லாம இருக்கிறது, நிறைய ஹை கேலரி ஃபுட் சாப்பிடுறது, ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கிறது, தூக்கம் சரியில்லாம இருக்கிறது, மருந்துகள் எடுக்கிறது, சில டிப்ரெஷன், ஈட்டிங் டிசார்டர்ஸ் சொல்லுவோம். ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் போர்ட் சாப்பிடுறது, ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் அப்செட் சாப்பிடுறது, ஜஸ்ட் பிகாஸ் தேர் ஆங்கிரி சாப்பிடுறது, இந்த மாதிரி ஈட்டிங் டிசார்டர்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு பர்சனை வெயிட் அதிகமா ஆக்குறதுக்கு ரொம்பவே காரணமா இருக்கு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இஸ் பிரெக்னன்சி. பிரெக்னன்சி போது கெயின் ஆகிற வெயிட்டை நம்ம நார்மல்னு எடுத்தா கூட அந்த
கெயின் ஆன வெயிட்டை நம்ம குறைக்காம அப்படியே கண்டினியூ ஆகி இன்னும் வெயிட் போட்டுட்டே போகுது பெண்கள்ல ரொம்ப காமனா இருக்கு. ஸோ மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. அதனாலதான் அதை மல்டி ஃபேக்டோரியல் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒபிசிட்டி அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அது ஒரு டிசீஸ். இட்ஸ் அ கிரானிக் டிசீஸ். இப்ப நம்ம சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி ஒபிசிட்டிங்கிற ஒரு வியாதியையும் நம்ம ட்ரீட் பண்ணணும். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நாங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, டாக்டர் நான் இதே மாதிரிதான் ஒபிசா இருக்கேன், எங்க அம்மா இப்படிதான் இருந்தாங்க, எங்க பாட்டி இப்படிதான் இருந்தாங்க, என்னோட அக்கா இப்படிதான் இருந்தாங்க, எங்க குடும்ப வாகே அப்படிதான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நம்ம ஒபிசா இருக்கமா இல்லையா அப்படிங்கறத தெளிவுபடுத்திக்க வேண்டியது. இப்ப சுகர் இருக்கா நம்ம செக் பண்ணி பாக்குற மாதிரி, தைராய்டு இருக்கா நம்ம செக் பண்ணி பாக்குற மாதிரி, நம்ம ஒபிசா இருக்கமா அப்படிங்கறத நம்ம சொன்ன மாதிரி ஹைட், வெயிட், பிஎம்ஐ பார்த்து டெஸ்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு நம்ம போக முடியும். சோ இப்ப ஒருத்தர் ஒபிசா இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ஒபிசிட்டி எனக்கு குறைக்கணும், என் வெயிட்ட குறைக்கணும், எனக்கு இந்த ஏற்பட்டு இருக்கிற ஒபிசிட்டினால உள்ளக்கூடிய ப்ராப்ளம்ஸ நான் வந்து மேற்கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம பண்ண வேண்டியது வந்து கேலரி டெபிசிட்னு சொல்லுவோம். கேலரி டெபிசிட் அப்படின்னா என்னன்னா, கேலரி இன், அதாவது நம்ம எவ்வளவு கேலரி நம்ம வாய்க்குள்ள போடுறோமோ ஷுட் பி ஈக்குவல் டு கேலரி அவுட், எவ்வளவு கேலரி நம்ம வந்து பேர்ன் பண்றோம் அப்படிங்கிறது. சோ இந்த பேலன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க க்ளோஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க கிரெடிட்டே பண்ண மாட்டீங்க. ஆனா டெபிட் பண்ணி இருக்கிற அமௌண்ட்டை நீங்க எடுத்து அந்த பேங்க் பேலன்ஸை ஜீரோக்கு கொண்டு வந்து பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரிதான் நம்ம வெயிட் பேலன்ஸையும் நம்ம டீல் பண்ணணும். சோ வெயிட் பேலன்ஸ், நம்ம பாடியில இருக்கிற வெயிட் பேலன்ஸை நம்ம குறைக்கிறதா இருந்தா நம்ம உள்ள போடுற கேலரிய கம்மி பண்ணணும், வெளியில யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய கேலரிய அதிகப்படுத்தணும். இது ரெண்டும் நம்ம செய்யும் போதுதான் நம்மளோட பாடி ஃபேட் வந்து கம்மியாகும். சோ இந்த இதை கொண்டு வரதுக்கு நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியதுதான் கேலரி டெபிசிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ பொதுவா ஒரு கேலரி டெபிசிட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு 400 to 500 கேலரிஸ் வந்து நம்மளோட டெபிசிட்டை நம்ம பெர் டே நம்ம கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வந்து 2000 கேலரிஸ் ஒரு நாளைக்கு சாப்பிடுறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1600 கேலரிஸ்க்கு அவங்க சாப்பிடுறதோட கேலரியை குறைச்சு கொண்டு வரணும். அதாவது 400 கேலரிஸ் அவங்க குறைக்கணும். பிளஸ் ஒரு 100 கேலரி அவங்க ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலமா பேர்ன் பண்ணணும். அது வாக்கிங்கா இருக்கலாம், ஜாகிங்கா இருக்கலாம், ஸ்கிப்பிங்கா இருக்கலாம், யோகாவா இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. அந்த 100 கேலரிஸ் அவங்க பேர்ன் பண்ணணும். ஸோ ஒரு 400 கேலரி டயட்ல குறைக்கிறது மூலமாவும் 100 கேலரி எக்ஸசைஸ்ல பேர்ன் பண்றது மூலமா அவங்களுக்கு 400 பிளஸ் 100 500 கேலரி டெபிசிட் வந்து கிரியேட் ஆகுது. அண்ட் அந்த கேலரி டெபிசிட் அச்சீவ் பண்ணும் போதுதான் வெயிட் லாஸ் ஆகும். சோ இப்ப நிறைய பேர் எங்களை கேட்பாங்க, நாங்க டயட் பண்றோம், எக்ஸசைஸ் பண்றோம், நான் வந்து ரைஸ்ல இருந்து இதை மாறிட்டேன், அது மாறிட்டேன், ஆயில் எல்லாம் தொடறதே இல்லை, ஆனாலும் வெயிட் குறையல அப்படின்னா இந்த கேலரி டெபிசிட் அச்சீவ் பண்ணல அப்படிங்கறது அதோட அர்த்தம். சோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி வெயிட் குறையணுங்கிறது இம்பார்ட்டன்டா இருந்தா கூட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம பட்னி கிடந்து எல்லாம் பண்ணி பட் ஸ்டில் அந்த கேலரி டெபிசிட் அச்சீவ் பண்ணலன்னா வெயிட் லாஸ் ஆக போறது இல்லை. சோ கேலரி டெபிசிட் இஸ் த கீ ஃபார் வெயிட் லாஸ். அது இல்லாம முடியாது. சோ அதுக்கு முக்கியமா நான் சொன்ன மாதிரி டயட் அண்ட் எக்ஸசைஸ் அதுலயே சேர்ந்து வந்துருது. இது போக சில மருந்துகள் நமக்கு இருக்கு. அதாவது இந்த கேலரி டெபிசிட்டை கிரியேட் பண்றதுக்கும், பசிய கண்ட்ரோல் பண்றதுக்கும், அடக்குறதுக்கும், அந்த பசிக்கான ட்ரிகர், அதாவது நம்ம பசிக்குது, நம்ம சாப்பிடணும், நமக்கு தேவை அப்படிங்கிறது ஒரு ஆசை, இதெல்லாமே வந்து நம்மளோட ஹைப்போதலாமஸ் சொல்லக்கூடிய பிரெயின்ல இருக்க ஒரு ஏரியால இருந்து தான் நமக்கு சிக்னல்ஸ் வருது. அதுதான் நமக்கு ஒரு சாப்பாடை பார்த்த உடனே அது சாப்பிடணும்னு ஆசை வருது, ஒரு டெம்டேஷன் வருது. அளவுக்கு மீறி நம்ம வயிறு ஃபுல்லா இருக்குன்னு தெரிஞ்சாலும் நம்மளோட ஃபேவரட் ஃபுட்டா இருந்தா நம்ம ஒரு ஒரு ரவுண்ட் 2 ரவுண்ட் எக்ஸ்ட்ராவா சாப்பிடுறதுக்கும் அது காரணமா இருக்கு. சோ அதை கொஞ்சம் சப்ரஸ் பண்றதுக்கும் மருந்துகள் நிறைய இருக்கு. அது முக்கியமா நம்ம சொல்லக்கூடியது வந்து மெட்ஃபார்ம்ன்ற மருந்து, SGLT2 இன்ஹிபிட்டர்ஸ் சொல்லக்கூடிய குரூப் ஆஃப் மருந்துகள். இதெல்லாமே வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஒபிசிட்டி கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் எஃபெக்டிவ் மருந்து வந்து GLP-1 அனலாக்ஸ் சொல்லுவோம். அதாவது இப்ப சிமாக்ளூடைட் அப்படின்ற மருந்தும், டியூலாக்ளூடைட், லிராக்ளூடைட், இந்த மாதிரி சில மருந்துகள் நமக்கு அவைலபிளா இருக்கு. இது எல்லாமே நம்ம வெயிட் குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மருந்துகள். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மருந்துகளை மட்டும் நம்பி நம்மளால வெயிட் குறைக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி அந்த கேலரி டெபிசிட் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மருந்துகள் எல்லாம் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குமே தவிர, இந்த டயட் அண்ட் எக்ஸசைஸ் இல்லாம வெறும் மருந்துகளை வச்சு நம்மளோட வெயிட்டை குறைக்க முடியாது. இதுதான் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்.
உடல் பருமனை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு வந்து ஆன்சர் ரொம்ப சிம்பிள். நம்ம என்னெல்லாம் காரணத்தினால உடல் பருமன் வருதோ அதெல்லாத்தையும் நம்ம வந்து செட் ரைட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா இது பெட்டர் ஆயிரும். இத பொதுவா வந்து 4 A's அப்படின்னு சொல்லுவோம். 4 A தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம உடல் பருமனை நம்ம நிச்சயமா ப்ரிவென்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஏ என்னன்னு கேட்டீங்கன்னா அவேர்னஸ். அதாவது உடல் பருமன்ங்கிறது ஒரு டிசீஸ். அது ரொம்ப காமனா இருக்கு. இப்ப வயசானவங்களுக்கு மட்டும் இல்ல, சில்ட்ரன், வெரி யங் சில்ட்ரனுக்கு கூட இப்ப வந்து ஒபிசிட்டி ரொம்ப ப்ரிவலண்ட் ஆயிட்டு இருக்கு. இது நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றம், நம்மளோட ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஜங்க் ஐட்டம்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது, ரொம்ப செடென்ட்ரியா இருக்கிறது, எல்லாரும் இப்ப வீடியோ கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க, யாரும் வெளியில போய் விளையாடுறது இல்ல. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால நமக்கு வெயிட் வந்து அதிகமாகுது. சோ அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம மாத்துறது, தெரிஞ்சுக்கிறது, அதுல இருந்து நம்ம விலகி வர்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் ப்ரிவென்டிங் ஒபிசிட்டி. செகண்ட் திங் வந்து செகண்ட் ஏ வந்து அட்டென்ஷன். அட்டென்ஷன் என்னன்னா நமக்கு வெயிட் போடுது, இல்ல நம்ம குழந்தைக்கு வெயிட் போடுது, இல்ல நம்ம ஃப்ரெண்டுக்கு வெயிட் போடுது அப்படிங்கறத நம்ம கண்ணுல படும் போது, இல்ல ஆனா இப்பதான் அழகா இருக்கா, இல்ல இப்பதான் ஹெல்த்தியா இருக்கா, இப்பதான் பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கா, அந்த மாதிரி சொல்லி நம்ம அதை கவர் அப் பண்ணக்கூடாது. ஸோ யூ ஹாவ் டு கிவ் அட்டென்ஷன் when you are gaining weight. ஏன்னா அந்த இனிஷியலா வெயிட் கெயின் ஆகும் போதே நம்மளால கண்டுபிடிச்சு அதை செட்டரேட் பண்ணோம்னா இட்ஸ் ஈஸியர். ஒரு 20 கிலோ 30 கிலோ அதிகமானதுக்கு அப்புறம் இனிமே நம்ம வெயிட் குறைக்கிறோம் போது இட் பிகம்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட். மூணாவது வந்து அட்வொகேசி. அட்வொகேசின்னு சொல்லும் போது என்னன்னா இந்த வெயிட்னால வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம அறியறது மட்டும் இல்லாம நம்ம பல பேருக்கு சொல்லணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி இன் தி யங்கர் ஜென்ரேஷன். ஒரு சின்ன குழந்தைக்கு நம்ம ஐஸ்கிரீம் வாங்கி தரோம் அப்படின்னாலும் அதுக்காக டெய்லி ஐஸ்கிரீம் வாங்கி தரதோ இல்ல டெய்லி சாக்லேட் வாங்கி தரதோ அந்த மாதிரி இல்லாம ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம வி கேன் அலவ் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸ். 80% ஆஃப் த டைம்ஸ் நம்ம ஹெல்த்தியா சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாலாவது ஏ வந்து அட்ரஸல். நம்மளோட அந்த ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம அட்ரஸ் பண்ணணும். அதாவது நம்மளோட லைஃப் ஸ்டைல் சரியில்லையா, அதை சேஞ்ச் பண்ணணும். ஸ்லீப் பத்தலையா, ஸ்லீப்பை இம்ப்ரூவ் பண்ணணும். இல்ல நம்ம ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கா, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும். எக்ஸசைஸ் இல்லையா, நம்ம வந்து ஒரு நம்மளோட வேலைக்கு போறதுக்கு முன்னாடி பஸ்ல போறோமா ஒரு ஸ்டாப் முன்னாடி இறங்கி நடந்து போகலாம். இல்ல நம்ம வந்து 2 வீலர்ல போறோமா நம்ம சைக்கிளுக்கு மாறலாம். இல்ல நம்ம நடந்து வரும்போது காயை வந்து இறங்கி காயை வாங்கிட்டு நடந்து வரலாம். சோ இந்த மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஒபிசிட்டியை டு கிரேட்டர் எக்ஸ்டென்ட் நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும் இந்த 4 A's நம்ம ஃபாலோ பண்ணோம்னா. சோ நான் சொன்ன மாதிரி இந்த டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் இந்த டயட்டுங்கிற வார்த்தையை கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு தயக்கம் வருது. ஐயோ நம்மள பட்னியா போட்டுருவாங்களோ, சாப்பாடு கொடுக்காம விட்டுருவாங்களோ அப்படிங்கிறது. நம்ம ரெண்டு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா ஹெல்தி ஈட்டிங் வந்து இட்ஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் வெயிட் லாஸ் டயட். ஸோ ஹெல்தி ஈட்டிங்கிறது வி ஆர் லுக்கிங் அட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அதாவது ஒயிட் ரைஸ்க்கு பதிலா ப்ரௌன் ரைஸ் மாறுறது, இல்ல ஒயிட் ரைஸ்க்கு பதிலா குதிரவால் அரிசிக்கு மாறுறது, மில்லட்ஸ்க்கு மாறுறது, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபுட் பண்றதுனால நம்ம ஹெல்த்தியா சாப்பிடலாமே ஒழிய அது வந்து நமக்கு வெயிட் லாஸ் தராது. வெயிட் லாஸ்க்கு நான் சொன்ன மாதிரி முக்கியமா கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன், கேலரி குறைக்கணும். ஸோ நீங்க ஒயிட் ரைஸா இருந்தாலும், ப்ரௌன் ரைஸா இருந்தாலும், குதிரவாளியா இருந்தாலும், ராகியா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் அதோட குவான்டிட்டியை குறைச்சு கேலரியை குறைக்கிறது தான் கீ. ஸோ டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம சொல்றது வந்து கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ அதை எப்படி ஈஸியா பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட டயட்ல புரோட்டீனும் ஃபைபரையும் நீங்க அதிகப்படுத்தி நீங்க கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் கம்மிப்படுத்தணும். அதாவது நம்ம புரதச்சத்தும் நார்ச்சத்தும் நம்மளோட எவ்ரி மீல்ல அதிகப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மாவு சத்தும் கொழுப்பு சத்தும் கம்மியாகுது. இது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈட்டிங் ஹேபிட். இது ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் நம்ம வந்து அதை என்ஃபோர்ஸ் பண்ணும்போது தே பிகம் ஹெல்தி அடல்ட்ஸ். ஸோ அதுதான் நம்ம முக்கியமா பண்ண வேண்டியது. ரெண்டாவது வந்து ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியில ஈடுபடணும். அது வாக்கிங்கா இருக்கலாம், ஜாகிங்கா இருக்கலாம், ஸ்கிப்பிங்கா இருக்கலாம், இல்ல யோகாவா இருக்கலாம், இல்ல சிம்பிள் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸா இருக்கலாம், நம்ம டாக கூட்டிட்டு ஒரு வாக்குக்கு போறதா இருக்கலாம். ஸோ சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபார் அட்லீஸ்ட் 30 minutes a day, அட்லீஸ்ட் 5 days a week. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் மினிமம். மூணாவது வந்து ஸ்லீப். மெனி டைம்ஸ் நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறோம். நான் வந்து 4 மணி நேரம் தூக்கத்துல கூட மேனேஜ் பண்ணிடுவேங்க, நான் 5 மணி நேரம் தூக்கத்துல கூட மேனேஜ் பண்ணிடுவேங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் மெனி டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்லீப் டெபிசிட் பைலப் ஆக ஆக அது வந்து நம்மளோட ஆப்பிடைட் ரெகுலேஷன், அதாவது நம்மளோட பசியோட ரெகுலேஷனை மாத்தும் போது நம்ம ஓவராலா அதிக கேலரிஸ் கன்சியூம் பண்றோம். அதனால ஒபிசிட்டியும் ஏற்படுது. ஸோ 7 to 8 hours ஆஃப் குட் குவாலிட்டி நைட் ஸ்லீப். அண்டர்லைன் த வேர்ட் நைட் ஸ்லீப். நான் பகல்ல தூங்கிட்டேன், நான் அதனால எனக்கு நைட்டு தூக்கம் வரல, இல்ல நான் எப்போதுமே 1 மணி 2 மணிக்கு தான் நான் தூங்கி எனக்கு பழக்கம், அதனால எனக்கு அப்படியே பழகி போனனால என்னால மாத்த முடியாது, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இனிமே பேசக்கூடாது.
ஸோ 7 to 8 hours ஆஃப் நைட் ஸ்லீப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாம் சேர்ந்து செய்யும் போது we will be able to incorporate ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல, அண்ட் அதன் மூலமா வெயிட் வரதையும் தடுக்கலாம், வந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கும் நம்மளால பண்ண முடியும்.